நியூஸ் அண்ட் வியூஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு வணக்கம். கமல் அவர்கள் பேசின ஒரு பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு இணையத்தில் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அவர் வந்து தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டைலில் அவர் பேசுவார்ல, அந்த மாதிரி அவர் நிறையா பேசிக்கிட்டு இருந்தார். அவருடைய பேச்சு அப்படிங்கிறது ஏன் சமூக வலைதளங்களில் பெருசாக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல அவருடைய கன்னி உரை நாடாளுமன்றத்தில். கன்னி உரை முதல் உரை. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. ரெண்டாவது, ஒரு நடிகராக இருந்து பார்லிமெண்ட்டில் போய் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்றப்போ அவர் ஒரு எம்பி அப்படின்றத தாண்டி நடிகர் அப்படின்ற ஒரு கவன ஈர்ப்பு இருக்குன்றது ஒன்றா முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இயல்பாக கமல் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்னன்னா, கமல் என்ன பேசுகிறாரு அப்படின்றது புரியாது அப்படின்னு பலர் சொல்கிறது உண்டு. ஆனால் நேற்று கமல் அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு கமாண்டிங் டோனில் இருந்தது. தொடக்கத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்த மாதிரி இருந்துட்டு அவருடைய பெயரை உச்சரித்தோடனே கொஞ்சம் அந்த பேப்பர்லாம் எடுத்து ஒரு நிமிஷம் இருங்க, ஐ பெக் யுவர் பார்டன் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாரு. பட் ஒன்ஸ் அவர் அந்த ஸ்பீச்சை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவருடைய தொனி வந்து ஒரு மாதிரி அந்த விக்ரம் படத்தில் ஒரு சீக்வன்ஸில் பேசுவார், அந்த மாதிரி பேசிட்டு இடையில இப்படி எட்டி பார்த்துட்டு அவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நிர்மலா சீதாராமனை குறிப்பிடுறதாகட்டும். பிரிய சகோதரி பவதி பிச்சாந்தேஹி, சரி கேட்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு நடிகன் மாநிலங்களவை உறுப்பினர் ஆகி பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசினாரு. தி சேம் டைம் உரை மட்டும் இல்லை, கண்டென்ட்டும் அதில் இருந்தது அப்படின்றது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். எஸ்ஏஆர் பற்றி ரொம்ப தீவிரமாகவே ஒரு பதிவு செஞ்சிருக்கு. அதான் அவரோட பேச்சு வந்து இன்னைக்கு அவர் கட்சியிலிருந்து நிறைய பேர் பாராட்டிலாம் போட்டிருந்தாங்க. ஸ்நேகன் அவர்லாம் வீடியோலாம் போட்டிருந்தாரு. அவரோட பேச்சை கவனிக்கும் போது வந்து அவருடைய அந்த மாடுலேஷன் இருக்கும்ல, எல்லா திரைப்படங்களை நம்ம பார்த்தது, மேடை பேச்சுகளில் பார்த்தது, அந்த மாடுலேஷன் பார்லிமெண்ட்லையுமே எதிரொலிச்சுது. அவர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து தங்கச்சின்னு குறிப்பிட்டு சொன்னது, அதெல்லாம் வந்து இந்த யூடியூப் தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி அது உட்காந்துருச்சு. தெலுங்குல பேசியிருப்பாரு, நிறையா விஷயங்கள் அதில் வந்தது. அதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆஃபீஸில் இருந்து ஒரு ரிப்ளை ஒன்று வந்திருக்குது. அதாவது நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் அது ஃபேக்சுவலாக கரெக்டாக அப்படின்னு பார்த்து பேசுங்க அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. அவர் குறிப்பிட்டு பேசின அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கடந்த ஆண்டு 2025 மார்ச்சில் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் பேசின ஒன்று. அது பெரியார் பேசினாரு அப்படின்னு விடுதலை பத்திரிகையில் கோட் பண்ணதை தான் அவங்க பேசியிருக்கோம், நீங்கள் எப்படி இது வந்து நிதியமைச்சர் பேசினதா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதில் ஒன்றும் கொடுத்துருக்குறாரு. ஸோ கமல் பேச்சு முதல் பேச்சே வந்து ஒரு சர்ச்சை விவாதம் அதற்குள்ளே போய் ஒரு நல்ல கவனத்தை அது ஈர்த்திருக்கு. அந்த விதத்தில் கமல் வந்து இதில் ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவர் நிர்மலா சீதாராமன் மட்டும் குறிப்பிடல, மமதா பானர்ஜி அவர்களையும் குறிப்பிட்டிருந்தாங்க. என்னோட சேர்ந்து மமதா தீயும் அங்கே உச்சநீதிமன்றத்தில் இந்த நேரம் வாதாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி தன்னுடைய வாதத்தை வந்து கான்டெம்பரரியாக இருக்கிற மாதிரி ரொம்ப கமாண்டிங்காக கொடுத்துருக்காரு அப்படின்னே நம்ம பேசலாம். அது சிலர் வந்து இங்கே கேலிக்குரிய வகையில் இங்கே பகிர்ந்துக்கிட்டு இருந்தாலுமே கூட அவர் பேசின விஷயம் வந்து அவர் தெளிவாக தான் பேசினார் அப்படின்னு தோணுச்சு. உதாரணத்துக்கு வானதி ஸ்ரீனிவாசன் கூட கேலி பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க கமல் பேசுறது புரியாதனால தான் வந்து கோயம்புத்தூரில் மக்களை வர சட்டமன்றத்துக்கு அனுப்பல அப்படின்னாங்க. சமூக வலைதளங்கள் என்ன வைரல் ஆகுது, யாருக்காவது எல்லாம் புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணு புரியலைங்க, எனக்கு ஒண்ணு புரியல. உங்களுக்கு ஏதாவது திரு கமல்ஹாசன் அவர்களோட பேச்சு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஏற்கனவே கோவை மக்களுக்கு அவர் பேச்சு புரியாதாலதான் அவரை அனுப்புனாங்க. அவர் இப்ப நாடாளுமன்றத்துக்கே போயிட்டாருன்னு வச்சுக்காங்களேன். அதான் இது வந்து ராஜ்யசபா எம்பி தானே, அவங்கள கமல்ஹாசன் அவர்களை ஜெயிச்சவர் நான் அப்படிங்கிறதுல வானதி சீனிவாசன் இதில் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா அதிமுக 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் 5 வெளியிடப்பட்டன. தற்போது மேலும் 5 அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த முறை வெளியிடும் போது ஆண்களுக்கும் பேருந்துகளில் இலவச பயணம், மகளிருக்கு 2000 ரூபாய் மாதம் கொடுப்போம் அப்படின்னு சில கவர்ச்சிகர அறிவிப்புகள் இருந்தது. இந்த முறை வந்து சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக இருந்தது மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்து அப்படிங்கிறது. வருடத்திற்கு 3 சமையல் எரிவாயு இலவசமாக நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதோடு ஒட்டி சிலதும் இருக்குது. குறிப்பாக ஜல்லிக்கட்டு போட்டிக்கான சலுகைகள் சிலதும் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து அதிமுக தரப்பு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட எலெக்ஷன் மோடுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்க்க முடியுது. அடுத்தடுத்து அவங்க நகர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இயல்பாக தான் சொல்லுவாங்க, தேர்தல் அறிக்கைன்னு வந்துட்டா ஃபஸ்ட்டு திமுக தான் தேர்தல் அறிக்கையை வெளியிடும், அதுக்கப்புறமா தான் அதிமுக வெளியிடும். அதை கேலி கூட செய்வாங்க, சில திமுகவினர் கேலி செய்வாங்க. தேர்தல் அறிக்கை எங்கிட்ட வாங்கிட்டு போய் ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு அறிக்கைன்னு வெளியிடுவீங்க அப்படின்னு கேலி செய்வாங்க. ஆனால் இந்த முறை வந்து எடப்பாடி பழனிசாமி திமுகவை முந்தி ஒரு தேர்தல் அறிக்கையை ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். ஸோ திமுகவை முந்தி வெளியிட்டிருக்கிறாரு. அந்த மகளிர் குறித்த அறிவிப்புகள்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அதனால்
திமுக ஏதோ ஒரு அறிவிப்பு வெளியிட காத்துக்கிட்டு இருக்கிறனால அதை நம்ம முந்திரணும் அப்படின்னு சொல்லி ஒரு செக்மேட் வைக்கிற மூவாக அவர் முதல்ல அறிவிச்சதா இருந்தது. ஆனால் தொடர்ந்து இப்போ திருப்பி 2வது ஒரு செட் ஆஃப் அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தீவிரமான ஒரு ஜோனில் இந்த எலெக்ஷனில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. 2 ரீசன். இன்னொன்று என்னென்னா, அந்த பக்கம் திமுக தரப்பில் வந்து இன்னும் கூட்டணி ஒழுங்காக சீல் ஆகலை. இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஓரளவுக்கு சீல் ஆனனால இவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தங்களுடைய வாக்குறுதிகளை அறிவிக்க முடியுது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப வேகமாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலை செய்கிறாருன்னு சொன்னீங்க இல்லையா? இன்னொருத்தர் வந்து இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலில் போய் சாமி தரிசனம் செஞ்சுருக்கிறாரு. அவர் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் எவ்வளோ வேகமாக வேலை செய்ய போகிறாரு அப்படிங்கிறதுக்காக கூட்டணியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 9 நாள் பொறுங்க, 9 நாளுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து போயிட்டாரு. நகர்ந்து போகும்போதும் சொன்னார், முருகா வழிவிடு, முருகா வழிவிடு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் சொன்னார். ஆனால் அவர் சொல்லும்போது பார்த்தா எனக்கு ஒரு வழி வேணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. முருகர்கிட்ட வேண்டியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், வழி கொடுங்க அப்படின்னு காட்டுற மாதிரி இருந்தது. பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு 6 சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பணியிலிருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் போட்டு சொன்னார். நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். அண்ணாமலையினுடைய நகர்வுகள் வந்து சுவாரஸ்யமாகவே இருக்குது. மிக குறிப்பாக எப்போ அப்படின்னா, அவர் என்னைக்கு பாஜக மாநில தலைவர் பதவியிலேருந்து வெளியில் வந்தாரோ அன்னிலேருந்து அவருடைய நகர்வுகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறமா அவர் பேசின விஷயங்கள், எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி குறித்து ஆரம்பத்தில் அவர் என்னென்ன விஷயங்கள் பேசினார் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறப்போ அவர் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த நகர்வுமே கூட அவருடைய அப்பா சார்ந்து தான் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் அது மட்டும் காரணமாக இருக்காது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா பொதுவாக வந்து தான் செயல்பட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்லாம் போடுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸு மற்றவங்க இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் போட்டிருப்பாங்க. அண்ணாமலை அவர்களுக்கும் அப்படி தான் வந்திருக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து அதுலேருந்து வெளியில் வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு சொன்னார். அதில் அவர் மென்ஷன் பண்ண விஷயங்களும் நம்ம கவனிக்கிறோம். நான் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கிட்டையும் எங்களுக்கும் பரிமாறிக்கிட்ட கருத்து நான் கட்சிக்கு சொல்லிட்டேன், கட்சி என்ன வேலை கொடுக்குதோ அதுக்கப்புறம் நான் செய்வேன் அப்படின்னாரு. அதை வந்து கட்சிக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம். அதை ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு வெளியில் சொல்கிறது வேற ஒரு செய்தி இருக்குதோ, அதுதான் அண்ணாமலை ஸ்டெல்லிங். அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. உள்ளுக்குள்ள நாங்கள் பேசிக்கிறோம். எப்போதுமே பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுமே கூட, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அமித்ஷா அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னப்பவே கூட அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எங்கிட்ட கட்சி தலைமை எங்கிட்ட நேரடியாக எதுவும் சொல்லலைன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் ஆரம்பத்தில் இருந்தார். அமித்ஷா வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம், எங்கள் கட்சி தலைமை வரணும்னு ஆசைப்படக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேம் ஆடுவார். அந்த ஸ்டைல் வந்து இன்னும் அந்த டச்சோடு தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போவுமே கூட அவர் சொல்லியாச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி முடிஞ்சது கதை. ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறாரு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தி வந்து அண்ணாமலையின் ஃபாலோவர்ஸ்க்கான செய்தியாக கூட இருக்கலாம். அதான் அந்த சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளராக போட்டனால அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சுத்துச்சு. அவங்களுமே கூட நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இந்த இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்துகிறாரு. பாஜக மேலிடம் தன்னை புறக்கணிக்குதோ அப்படிங்கிற ஒரு டோன் அவர் செட் பண்ண ட்ரை பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரியும் இது சிலர் பேசுகிறாங்க, அரசியல் விமர்சகர்கள் எல்லாம். எது எப்படி இருந்தாலும் அண்ணாமலை வந்து பதவியிலிருந்து வந்ததுக்கு அப்புறமே கூட அவர் இந்த மெயின் ஸ்ட்ரீமில் தன்னை ஒரு பேசுபொருளாக வச்சுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பொலிட்டிஷியனுக்கான ஒரு விஷயமா அதை அவர் கரெக்டாக கேரி பண்ணுறாரு அப்படின்னு தெரியுது. அவர் ஏதோ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த விஷயங்களை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாரு. இன்னொன்று அவர் எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்றதுக்காக பண்ணுற மாதிரி தெரியல. அதையும் தாண்டி அவருக்கு இருக்கலாம் ஒரு இலக்கு இருக்கு. ஏன்னா முதல்ல வந்து அவர் ஒன்றிய இணையமைச்சராக போடுவாங்க, இல்லை தேசிய பொறுப்பு போடுவாங்க அப்படின்லாம் பேச்சு வந்தது. ஆனால் வந்து தன்னுடைய வேலையை மதித்து ஏதாவது ஒன்று ரெகக்னேஷன் தனக்கு வேணும் அப்படின்னு அவர் ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறது மாதிரி தான் இதுவும் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் எந்த பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்படலை. சமீபத்தில் தேர்தல் அறிக்கை அமைக்கிற குழுவில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையில் போடப்பட்டுச்சு. அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் பேர் இல்லை. மதுராந்தகம் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கான ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு. அதுலேயும் அண்ணாமலை அவர்களுடைய பேர் அப்படிங்கிறது இல்லை. அப்போது தான் புறக்கணிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் சேர்ந்தே எழுது.
அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 6 தொகுதிகளுமே பார்த்தா கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. சிங்காநல்லூர் கோயம்புத்தூரில் இருக்குது, அதுக்கப்புறம் பத்மநாபபுரம் கன்னியாகுமரியில் இருக்குது, அப்புறம் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடியில் இருக்குது, அதுக்கப்புறம் மதுரையில் இருக்குது. இவர் எப்படி பயணம் பண்ணி ஸோ ஒருவேளை அண்ணாமலையினுடைய வீச்சை முடக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி திட்டமிட்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் கூட இருக்கலாம். இது ஒட்டி நயினார் நாகேந்திரன் ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் பதில் சொன்னார். அது ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி தமிழிசை அவர்கள் இருந்தும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவர் பொறுப்பு போயிருக்கே அப்படின்னு அவர் இதில் தனிப்பட்ட காரணங்கள் பின்னாடி இருந்து அவர்களும் சொன்னாங்க. ஸோ இது வந்து முந்திட்டு தமிழிசை வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, இப்படி பதில் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாம் ஒரு டீமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான இதுவும் பார்வைகளும் முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் வந்தால் தேமுதிக இன்னும் எதுவுமே செட்டில் பண்ணவே இல்லை. அவங்க என்ன கூட்டணிக்குள்ளே போக போகிறாங்க, என்ன கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, வெளியில் நமக்கு தெரிந்த வட்டாரங்கள்லேருந்து வர்றது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதிமுக, திமுக, அதே மாதிரி தாவேகா தரப்புலையும். அதில் திமுக பக்கம் இன்னும் அவங்க கூடுதல் நெருக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துக்கிட்டே இருக்கு. திமுக பக்கம் கூடுதல் நெருக்கம் காட்டுறாங்க அப்படின்றது பரவலாக வரக்கூடிய தகவல். ஆனால் தாவேகா பக்கம் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு தெரிஞ்சு மிக குறைவு அப்படின்னு தான் தோணுது. காரணம் என்னன்னா, கடந்த 2 சட்டப்பேரவை தேர்தல்களையும் அவங்க படுதோல்வி இறந்துருக்காங்க. படுதோல்வினா 16லேருந்து அவங்களுக்கு எந்த சீட்டுமே இல்லை. சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினரை அனுப்ப வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. அதுவும் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு தேர்தல்ன்றனால அவங்களுக்கு நிச்சயமாக சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களை அனுப்பணும் தேமுதிக சார்பாக. அந்த ஒரு அழுத்தம் இருக்கிறனால அவங்க ஓரளவுக்கு பெரிய கட்சிகளோட போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. தாவேகாவை குறைத்து மதிப்பிடலை. பட் இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பெறுவாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறப்போ அந்த மாதிரியான சூழல ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்றத எனக்கு தோணுது. அதான் முதல் தேர்தலில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8% பக்கம் வாக்குகள் வாங்கினாங்க. அது மெல்ல மெல்ல ஒவ்வொரு தேர்தலில் சரிஞ்சு இன்னைக்கு 1% குறைவாக அளவுக்கு வந்துருச்சு. அப்போ அவங்க எம்எல்ஏஸ் ஏதாவது அவங்க இப்போ ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு அவங்க அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க, என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு மாநிலங்களவை எம்பி கேரண்டி. ஏன்னா முந்தைய தேர்தல் 2024 தேர்தலே வந்து ஒதுக்கி இருக்கு. ஆனா போனதுலயே அதுல நாங்க அப்படி எதுவும் சொல்லலன்னு எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எம்பி சீட்டு மாநிலங்களவை இடம் உறுதி, ஆனா அது உடனடியா அடுத்த இதுலயே கொடுக்கப்படும் அப்படின்றது எந்த விதமான இது புரிதல். அதுவே வந்து பிரேமலதா அவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்துச்சு. சோ இப்ப அப்படி இருக்கிற சூழல்ல தாவேகாக்கு போனாங்க அப்படின்னா இருக்கிற கேரண்டியா இருக்கிற ஒரு எம்பி சீட்டை அவங்க இழக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்படும். திமுக போனாங்கன்னா அந்த இங்க பாத்தீங்களா ஆல்ரெடி அங்க ஒரு எம்பி சீட் எனக்கு கேரண்டி இருக்கு, இப்போ நான் உங்களுக்கு வரேன்னா எனக்கு என்ன கேரண்டி நீங்க வைப்பீங்கன்னு நெகோஷியேட் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. தாவே கிட்ட போய் என்ன நெகோஷியேட் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி. ஒண்ணு என்னன்னா, தாவே கிட்ட போனா கூடுதலா சீட்டு கிடைக்கும். அதுதான் பொலிட்டிக்கல் கேம்ல ரொம்ப முக்கியமானது. மற்ற எவ்வளவு சீட் வேணா கண்டெஸ்ட் பண்ணலாம், ஜெயிக்க வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அதனால அவங்க கட்சிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல், அவங்க இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல். அதனால வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு செய்திகளும் வருது. பிரேமலதா அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அரசியல் களம் ரொம்ப காத்துக்கிட்டே இருக்குது. நிறைய செய்திகள் இருக்கு, தொடர்ச்சியா பேசுவோம். அடுத்த முறை சந்திக்கிறேன். நன்றி.